குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சதா எப்போவுமே இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஆப்ஷன் ட்ரேடரை தவிர மார்க்கெட்டில் வேறு யாருமே இல்லையான்னு கேட்டால் மார்க்கெட்டில் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, வார் வரும்போது இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். அதாவது ஒரு நாள் நம்ம காலையில் எழுந்து போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட்டை பற்றி மட்டும்தான். நேற்று 5 லட்ச ரூபா இருந்த போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பார்த்தா ஒரு 3 லட்ச ரூபாவாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. நியூஸ் ஓப்பன் பண்ணனா மார்க்கெட் கிராஷ், வார் டென்ஷன், குளோபல் பேனிக், இப்படி தான் நம்ம இந்த 7 நாளாக இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த நேரம் நம்ம மனசு என்ன சொல்லுது? செல் பண்ணிடலாமா, இல்லை மார்க்கெட் இன்னும் கீழே போகுமா, இல்லை நான் தவறான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி 3 விதமான கேள்வி அவங்களுக்குள்ளேயே மனசு கேட்க தோணும். அப்போது இந்த மாதிரி நேரத்தில் இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு என்ன பண்ணுன்னா, மார்க்கெட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணுது. இதுதான் இன்வெஸ்டர்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட்டு டெஸ்ட்டு. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இன்வெஸ்டர் யார், ட்ரேடர் யார், கேம்பிளர் யார் அப்படின்றது மார்க்கெட் சொல்லும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போ மார்க்கெட் கிராஷ்னால் என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது ஒரு டிசாஸ்டர் கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது மார்க்கெட்டோட நேச்சுரல் சைக்கிள். எப்போ என்ன ஆகும், எப்போ 2 நாட்டுக்குள்ளே சண்டை வரும், எப்போ 2 பேர் இன்றைக்கி இந்த 2026 ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் போட்டு சாத்திக்கிறானுங்க, குண்டை மாறி மாறி போட்டுக்கிறானுங்க. 2030 2 பேர் தோல் மேலே தோல் போட்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது இந்த வார்லாம் அது ஒரு டிசாஸ்டர் கிடையாது. நடக்கும்போது தான் அது டிசாஸ்டர். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மார்க்கெட்டோட ஒரு சைக்கிள் தான். அப்போது ஹிஸ்ட்ரி நம்ம புரட்டி பார்க்கலாமா? ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் கோவிட், 2020 கோவிட், ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆச்சு. நம்ம எல்லாருமே இருந்தோம், நம்ம எல்லாரும் பார்த்தோம். நம்ம எல்லாரோட ஸ்டாக்ஸும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு போர்ட்ஃபோலியோ எல்லாமே ஹெவி ஃபால் ஆச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்கா? அதாவது இந்த வாருக்கு முன்னாடி அந்த நிலைமை இன்னும் அப்படியே இருக்கா? மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹையை போய் ரிஜிஸ்டர் பண்ணி அங்கேருந்து இறங்குச்சு. இப்போ ஏன் இந்த அளவுக்கு இறங்குதுன்னா வார் டென்ஷன், அதுதான் இங்கே முக்கியம். அப்போ உண்மையான உள்ள அர்த்தம் என்ன இருக்குது? மார்க்கெட் கிராஷ்லாம் அப்படின்றது ஒரு டெம்பரவரி தான். பட் வெல்த் கிரியேஷன் தான் அதில் பர்மனெண்ட்டு. ஓகேங்களா? இப்போது எல்லாருமே இந்த உதாரணத்துக்கு இந்த வாரை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ கண்ணு முன்னாடி டெய்லியும் நடக்கிறது அது ஒன்று தான். இந்த வார் எவ்வளோ நாள் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்கா கிட்டே இப்போ ஆல்ரெடி அந்த ஆயுதம்லாம் குறைஞ்சி போச்சுன்னு டிவிலேயே வருது. அவங்ககிட்ட இனி ஆயுதமே கம்மியாக இருக்குது, 10 நாளுக்கு தான் ஆயுதங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இவன் ஈரான்கிட்ட போதுமான ஆயுத கிடங்கெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோன்னு அமெரிக்கா சொல்லுது. இது மாதிரி இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் தான் இந்த வார் நடக்கும். அதுக்கப்புறம் அப்போ அதை தான் திங்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது கிராஷ், மார்க்கெட்டில் கிராஷ்ன்றது ஒரு டெம்ப்ரவரி, பட் வெல்த் கிரியேஷன் பர்மனெண்ட்டு. அப்போ வார் வந்தால் மட்டும் மார்க்கெட் ஏன் ரெக்கவரி ஆகுது சில நேரத்தில் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அப்படி ஆயிருக்குல்ல, நம்ம பார்த்துருக்கோம்ல. ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது. வார் வந்த உடனே மார்க்கெட் பேனிக்கில் ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதம் இறங்க தான் செஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. ஃபஸ்ட்டு 2 வாரம் மட்டும் நல்லா ஹெவியாக இறங்குச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆச்சா இல்லையா நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ ஏன் ரெக்கவரி ஆகுது? ஏன் ரெக்கவரி ஆகுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் என்பது அந்த நாளைக்கு அன்றைக்கி நடக்கிற அந்த நியூஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் ஆகும். ஆனால் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஃப்யூச்சர் எக்கனாமியை மட்டும்தான் அது ப்ரைஸ் பண்ணும். வித்தியாசம் புரியுதுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த நியூஸுக்கு, அன்றைக்கான நியூஸுக்கு, வார் வந்துருச்சு அன்றைக்கி நியூஸு, அடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் தான் அது இம்பேக்ட் பண்ணுமே கண்டி ஃப்யூச்சரோட எக்கனாமி ப்ரைஸை அது டிஸ்டர்ப் பண்ண அதால் முடியாது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் ஏன் பொறுமை இழக்கிறாங்க? அடுத்த கொஸ்டின் கேட்டால், அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் பேஷன்ஸ் போகிறதுக்கு முக்கிய காரணம் அந்த லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த லாஸை கண்ணால் பார்க்கும்போது மனித மனசு என்ன பண்ணும்? பேனிக் தான் ஆகும். நம்ம ட்ரேடர்ஸு, நான் ஒரு ஆப்ஷன் பையரு, எனக்கு ஒரு 2000 லாஸ் வரும்போது எனக்கு பேனிக் தான் ஆகும். அப்போ இன்வெஸ்டர்ஸ் அவங்க பல லட்சங்களை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும்போது அந்த மனசு காமாக எடுத்துக்குது. ஏன்னா லாபத்தில் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் அதை சந்தோஷமாக அமைதியாக எடுத்துப்பாங்க. ஆனால் இதுவே 10,000 லாஸ் வந்தால் பேனிக் ஆகிடுவாங்க.
இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. அப்போ சோஷியல் மீடியா என்ன பண்ணுன்னா அந்த ஃபியரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுது. மார்க்கெட் கிராஷ் ஆனது உடனே எல்லா சோஷியல் மீடியாவும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவான். இந்த ஸ்டாக்ஸ் இறங்கிடும், அந்த ஸ்டாக்ஸ் இறங்கிடும், இவன் கீழே போயிடுவான், இனிமேல் மேலே வரமாட்டான், எல்லாம் இவங்ககிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் செல் பண்ணுங்கள், இப்படின்ற மாதிரி நியூஸஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். இந்த ஹெட்லைன்ஸ் தான் பல இன்வெஸ்டர்ஸை வந்து பேனிக்கை உருவாக்கும். கரெக்ட் தானே? அப்போ ஷார்ட் டேர்ம் திங்கிங் எப்படி இருக்கணும், லாங் டேர்ம் திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பல இன்வெஸ்டர்ஸ் வந்து 1 இயர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னாவே 1 இயர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரியல் இன்வெஸ்டிங் அப்படின்றது 5லேருந்து 10 வருஷம். நீங்கள் எந்த ஒரு புக்கில் ரெஃபர் பண்ணாலும் ரியல் இன்வெஸ்டர்ஸோட பிளான், இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிளான் அப்படின்னு கேட்டால் மினிமம் 5லேருந்து 10 வருஷம் தான் சொல்லும் ஒவ்வொரு புக்குமே. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது 5லேருந்து 10 வருஷம் நடக்கிற ஒரு கேமு. நீங்கள் ஒரு வருஷத்துலேயே அந்த கேம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சா அப்போ வந்து அது ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும், லாங் டேர்முக்கு வராது. அப்போ போர்ட்ஃபோலியோவை சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். போர்ட்ஃபோலியோவை டெய்லியும் செக் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் அதை நல்ல ஒரு ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க, அந்த போர்ட்ஃபோலியோ ஏன் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பேனிக்கை உண்டு பண்ணும். அது இல்லாமல் அதோடு போயிடுமா, 1008 யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டாக்ஸ் இறங்குது, இதையே வேலையாக தான் வச்சுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸை பற்றி ஏறுது, ஏன் இறங்குது, அவன் வேறு அதில் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் சேர்த்து சொருவான். அதில் அடுக்கு தொடர் மொழி, வஞ்ச புகழ்ச்சி அணி, அடுக்கு நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அந்த எதுகை மோனை எல்லாத்தையும் சேர்த்து பேசுவான். பேசும்போது என்ன ஆகும், அதை கேட்குறவங்களுக்கு ஆஹா இவர் இவ்வளோ வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கார், இவர் சொல்கிற மாதிரி மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அப்படின்னு நம்புவாங்க. அப்போது இந்த மாதிரி சில பேர் வந்து அந்த ப்ரெஷரை டெய்லியும் இதையே வந்து டெய்லியும் நியூஸாக போடக்கூடியவங்க 1008 பேர் யூடியூபர்ஸில் இருக்காங்க. நான் சொல்கிறது நிஜம்தானே? நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போது போர்ட்ஃபோலியோவை டெய்லியும் நீங்கள் பார்க்கலனாலும் அந்த ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க யூடியூப்பில். நீங்கள் எப்படியும் அதை கேட்டு தான் ஆகணும். அப்போது தினமும் நைட்டு தூங்கும் போது ப்ரெஷரோடு தான் தூங்கணும். நமக்கு ஏன் அது தோண மாட்டுது? சொல்கிறவன் 1000 சொல்லிக்கிட்டு போகிறான். நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்ஸு ஒரு ஐடிசியில் வாங்கிட்டோம், ஒரு இன்ஃபோசிஸில் வாங்கிட்டோம், ஒரு ரிலையன்ஸில் வாங்கிட்டோம், ஒரு எஸ்பிஐயில் வாங்கிட்டோம், டிசிஎஸில் வாங்கிட்டோம், மகேந்திராவில் வாங்கிட்டோம், கோஃபோர்ஜில் வாங்கிட்டோம், இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸில் வாங்கிட்டோம், இறங்குதுன்னா இறங்கிட்டு போட்டோம் அப்படின்ற திங்கிங் வரணும். ஏன்னா நீங்கள் என்ன ஒரு வாரத்தில் வாங்கி செல் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு மாதத்தில் பண்ண போகிறீங்களா, இல்லை 6 மாதத்தில் பண்ண போகிறீங்களா? நீங்கள் லாங் டேர்ம் கோலுன்னு வச்சிட்டிங்க. லாங் டேர்ம் கோல்னாவே அது 5லேருந்து 10 வருஷம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. 1 இயரில் பார்த்துட்டு போர்ட்ஃபோலியோ டெய்லியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இறங்குதேன்னா இறங்க தான் செய்யும். ஏன்னா சோசியலில் வேர்ல்டு ஃபுல்லாகவே பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கவன் நாளைக்கு இல்லை. அந்த நேரத்தில் நம்ம போய் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ டெய்லியும் செக் பண்ணால் ப்ரெஷரு, பேனிக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிறது இல்லாமல் மைண்ட் செட்டு நம்ம பிரைன் என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும், விற்றுருவோம் அப்படின்னு விற்றுருவாங்க. இப்படி தாங்க நடக்குது. அப்போ இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை தான் நம்ம மாற்றணும், நீங்கள் தான் மாற்றிக்கணும். அப்போ ரியல் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி வருது இல்லை அங்கே. அப்போ ரியல் இன்வெஸ்டர்ஸ் யார்? நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்டர்ஸோட லெஜெண்டோட ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும். இன்வெஸ்டர்ஸில் லெஜெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் உலகத்துக்கே தெரியும், வாரன் பஃபெட்டு. அவர் எப்படி, அவருடைய ஃபேமஸ் லைன் ஒன்று இருக்குல்ல, இவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, பி ஃபியர்ஃபுல் வென் அதர் ஆர் கிரீடி, பி கிரீடி வென் அதர் ஆர் ஃபியர்ஃபுல். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. அதாவது இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, எல்லாரும் பயந்து வெளியே வரும்போது நம்ம மார்க்கெட்டில் பையிங் உள்ளே போகணும், எல்லாரும் வாங்க வரும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வரணும். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி பண்ணுறவங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். இப்போ இந்த வார் வர நேரத்தில், ஒரு பேனிக் வர வேண்டிய நேரத்துலலாம் மார்க்கெட் இறங்குதுன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பிரின்சிபல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் மார்க்கெட் பேனிக் வரும்போது இதை வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி கண்டிப்பாக பொறுமையாக இருந்து
அதுக்கான டைமை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை டெவலப் பண்ணி கொடுக்கும். அப்படின்றதுக்கு உதாரணம் வாரன் பஃபட் இருக்கார். நம்ம இந்தியாவில் அவர் ஒரு செத்துட்டார். அவர் பேர் என்ன, அவர் பேர் டக்குன்னு வரல. இப்போ அவங்க ஒய்ஃபு தான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னப்பா அவர் பேர், ஃபேமஸ் பேர் டக்குன்னு வரல. சரி விடுங்க, உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அவர் யாருன்ட்டு. அப்போது கிராஷ் நேரத்தில் ரியல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், பேனிக்கு பார்த்துட்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அற்புதமான ஷேர்ஸை, நல்ல குவாலிட்டியான ஷேர்ஸை செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். அப்போ குட் ஸ்டாக்ஸை, இப்போ ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கிட்டோம், அது இறங்குது, உடனே அங்கே பேனிக் ஆகிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போய் அக்குமுலேஷன் பண்ணணும் அந்த ஸ்டாக்ஸை. லாங் டேர்ம் விஷன்ஸ் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸில் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம் தெரிஞ்சிச்சு. 5 வருஷம் 10 வருஷம் டியூரேஷனும் புரிஞ்சிக்கிச்சு. நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் இந்த 7 நாள் நடக்கிற இந்த வார டென்ஷன் ஏன் உங்களுக்கு? இறங்குதுன்னா இறங்கிட்டு போட்டோம். நாளைக்கு யூஎஸ் அந்த ரஷ்யா உக்ரைன் வார பார்த்தோம், கோவிட்டை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு மார்க்கெட்டு 6 மாதம் இறங்குச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதம், அடுத்த 3 மாதத்துலேயே மார்க்கெட் ஆல் டைம் ஆகி போச்சு. அடுத்த இது இப்போ இந்த மாதிரி நடக்குது. வேர்ல்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பயந்துக்கிட்டு இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தால் நம்மளால் ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி மைண்ட் செட்டை தான் இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்மில் கொண்டு வரணும். அப்போது மார்க்கெட் கிராஷ் வரும்போது அது என்னவா எடுத்துக்கணும்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். மார்க்கெட் கிராஷ் வந்தால் அந்த நேரத்தில் 3 வகையான மனிதர்களை நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, பேனிக் செல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, சைலண்ட் வாட்சர்ஸ், அதாவது என்ன நடக்குது அப்படின்னு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த 3 விதமான மனிதர்கள் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம இயல்பாக பார்க்க முடியும். இதில் நான் சொன்ன அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் வெல்த்தை பில்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள். அவங்களால மட்டும்தான் பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், 2020 கோவிட் கிராஷ் வந்தபோது எல்லா ஸ்டாக்ஸுமே 50% கீழே விழுந்தது. அப்போது அந்த நேரத்தில் பை பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட இந்த 7 நாளைக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன், இல்லை இந்த 2026 விட்டுருங்க, 2025 வரையும் அப்படி வச்சிங்க. அப்போ எத்தனை பேர் அதில் 2x 5x 100x 50xன்னு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் நடந்து தானே இருக்குது. அப்போது இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். நமக்கான அரிய சந்தர்ப்பம் அது அப்படின்னு புரிஞ்சு நம்ம அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏற்கனவே அந்த ஸ்டாக்ஸில் நம்ம லாஸஸில் இருந்தால் அந்த இடத்துல சில ஸ்டாக்ஸை அக்குமுலேஷன் பண்ணணும். அதாவது மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது ஒரு புயல் மாதிரி திடீர்னு வரலாம். ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். ஸ்டோம் அப்படின்றது அப்படி தானே, திடீர்னு ஒரு புயல் வருது, வர்தா புயல் வருது. எத்தனை நாள் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில்? அதிகபட்சமாக 1 நாள். அது கரையை கடந்ததுக்கப்புறம் வர்தா புயலாகுது, வெங்காய புயலாகுது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போது அந்த புயல் வர நேரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிற மரம் எல்லாம் கீழே விழுந்துடும். கரெக்டாக? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மரம் கண்டிப்பாக அந்த புயலுக்கு எதிராக சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே சுச்சுவேஷன் தான். இப்போ வார்ன்ற புயல் அடிக்குது. அந்த புயலில் வீக்காக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற மரம் மாதிரி ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பயப்படாமல் அவங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ அருமையாக ஒரு உதாரணம் டக்குன்னு ஃப்ளோவில் வந்தது சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ண வேணும்னா, இல்லை லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, மற்றவங்க சொல்கிறதையோ மற்றவங்க யூடியூப்பில் பேசுகிறதையோ காது கொடுத்து கேட்காதீங்க. சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேணும்னா கேட்கலாம். அதையே அவங்க சொல்கிறதையே வேத வாக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்குங்க. சார்ட்டுனா என்ன? நம்ம மார்க்கெட்டில் இப்போ வாங்கிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ஷேரோட சார்ட்டை போய் பாருங்கள். அதோட ஃபண்டமெண்டல் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் போய் கற்றுக்குங்க. ஒரு ஃபண்டமெண்டல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக அதுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம படிச்சுட்டு அது கூகுளில் செக் பண்ணி பார்த்தா அது சொல்லிட போகுது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது ஓகே, இது இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன் நீங்கள் அதை ட்ரை பண்ண மாட்டீங்க? அதுதான் எனக்கு இருக்கிற கொஸ்டின்.
மற்றவங்க சொல்கிறதையே நம்பி 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 பல ஷேர்ஸில் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும். மறுபடியும் அதையே தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் போய் உங்கள் ஸ்டாக் சம்மந்தமான சார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபண்டமெண்டல் என்ன இருக்குதுன்னு கற்றுக்குங்க. இதை விட வேறு என்ன உங்களுக்கு முக்கியம்? பணம் சம்பாதிக்கணும்னு உள்ளே வந்துட்டோம், ஒரு ஸ்டாக்ஸையும் வாங்கிட்டோம், லாங் டேர்ம்னு வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம அப்போ கற்றுக்கிட்டே ஆக வேண்டியது தான். ஸ்டார்டிங்கில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கணும், ஃபண்டமெண்டல் எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த Q3 Q1 இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது அந்த ஷேரு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதோட பியர் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, இதை மற்றவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? நீங்களே கற்றுக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க. இந்த யூடியூப்பில் மற்றவங்க கமெண்ட் அடிக்கிறது, ஸ்டாக்ஸை பற்றி டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது ஒரு நல்ல விஷயந்தான். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் தான். ஆனால் அதை அப்படியே 100% நம்பாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது காமாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஃப்யூச்சரில் ஒரு மில்லியனர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கோலை ரீச் பண்ண முடியும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்போ மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது ஒரு லாஸஸ் ஸ்டேஜ் தான். எப்போ? அந்த நாளில், அதுக்கடுத்த நாளில், அடுத்த நாளில். அப்போது ஒரு வீக்குன்னு வச்சிங்களேன். அப்போ மார்க்கெட் கிராஷ்ன்றது ஒரு வீக்கு. அந்த வீக்கில் லாஸஸ் வரும். ஆனால் பேஷன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் செல் பண்ணுவாங்க. பேஷன்ஸ் ரொம்ப அமைதியாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அந்த இடத்துல இன்னும் ஷேர்ஸ் அக்குமுலேஷன் பண்ணலான்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வெல்த்தை க்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேஷன்ஸாக இருந்து உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணோன்னா இந்த மார்க்கெட் கிராஷை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த வார் வரும்போதோ இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதோ இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச சில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்ததை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இன்னும் பல ஆடியோக்களை ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.